Hebron Ministries. இந்த தலைப்பு என்னவென்றால் The resurrected shepherd will lead his sheep. உயிர்த்தெழுந்த மேய்ப்பர் தன் ஆடுகளை வழி நடத்துகிறார். 4 காரியங்களை தேவன் நம்மோடு கூட இன்று பேச போகிறார். ஒன்று, எப்படிப்பட்டவர் அவர்? shepherd of souls, ஆத்துமாக்களின் மேய்ப்பர். இந்த அருமையான நேசருக்கு எது பிடிக்கும்? ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவது, ஒவ்வொரு நாளும் பிசாசின் பிடியில் இருந்து ஆண்டவரை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வது, இது அவருக்கு பிடிக்கும். இரண்டாவது, shepherd of sacrifice, ஒரு அருமையான மேய்ப்பர். அவர் சொன்னாரு, நான் நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளுக்காக நான் ஜீவனை கொடுப்பேன். சாக்ரிஃபைஸ், டெடிகேஷன், அர்ப்பணிப்பு இந்த அருமையான இயேசுவின் இடத்துல, தேவனிடத்துல நாம் கண்டுகொள்கின்றோம். மூன்றாவது, shepherd of resurrection. இந்த ஆண்டவர் சொல்லிட்டு அப்படியே போயில்ல, ஆனா இந்த ஆண்டவர் மரிக்கிறாரு. மரிச்ச பிறகு அந்த 12 சீஷர்களையும் தேவன் வழி நடத்துகிறார். நான் உயிரோடு இருக்கிறேன், போய் எல்லா இடத்துலையும் சொல்லு அப்படின்னு போகிறாரு. எல்லாவற்றையும் அவர் செய்கிறது மாத்திரமல்ல, கடைசி வரலையும் அவர் வழி நடத்தி கொண்டே இருக்கின்றார். நாலாவது, shepherd of eternal life, நித்திய ஜீவனின் மேய்ப்பர். வெறும் இந்த உலகத்துக்கு எல்லாம் வந்தாங்க, மறிச்சாங்க, போயிட்டாங்க. ஆனா இந்த தேவன் என்ன பண்றாரு? நம்மளை இதோட விட்டு போல இதுக்கப்புறம் அடுத்த உலகத்துக்கு கொண்டு போகின்றார். பரலோகம் என்ற உலகத்துக்கு கொண்டு போன்றார். அந்த நிச்சயத்தை அவர் நமக்கு கொடுத்து விடுகிறத பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு அருமையான மேய்ப்பர் தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆத்துமாக்களின் மேய்ப்பர், பலிகளின் மேய்ப்பர், உயிர்த்தெழுதலின் மேய்ப்பர், நித்திய ஜீவனின் மேய்ப்பர். வசனங்களை நாம் கவனிப்போம். முதல்ல பார்க்கும் பொழுது shepherd of souls என்ற வசனங்களை நாம் பார்க்கிறோம். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு, அது ரொம்ப அருமையா இருக்கு. நான் யோசிச்சேன், இயேசுவும் கூட சேர்ந்து மரிக்க போறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திர பாட்டு பாடுறாரு. நார்மலா செத்த பிறகுதான் ஸ்தோத்திர பாட்டு பாடுவாங்க. ஆனா இந்த இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திர பாட்டை பாடிடுறாரு. 115ஆம் சங்கீதம் 118ஆம் சங்கீதத்திலிருந்து அவர்கள் பாடல்களை பாடுகிறார்கள். அங்கே இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், கர்த்தருடைய ஆலயத்தில் உங்களை ஆசீர்வதிக்க. இதே மாதிரி அநேக தீர்க்க தரிசன வசனங்கள் இந்த 115லும் 118லும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்தோத்திர பாட்டை இயேசுவோடு கூட இருந்து அவர்கள் பாடின பின்பு அவர் என்ன பண்றாரு? இந்த அருமையான வார்த்தைகளை அவர் சொல்றாரு. மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். இந்த ராத்திரியிலே நீங்கள் என் நிமித்தமா நீங்கள் சிதறடிக்கப்படுவீர்கள், ஆனாலும் கூட நான் உயிர்த்தெழுந்து உங்களுக்கு முன்பாக நான் செய்வேன். இவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு விசுவாசமான வார்த்தைகள். இன்றைக்கு நம்ம பார்த்து சொல்லணும், ஆண்டவரே, எந்த வியாதிகள் இருந்தாலும், பலவீனம் இருந்தாலும், எத்தனை பிரச்சனை இருந்தாலும், கர்த்தாவே நீர் எனக்கு முன்பாக செல்கிறீர், என்னை வழி நடத்துகிற ஒரு தேவன் இருப்பதால் எனக்கு ஒரு பயமும் இல்லை. சரி, மார்க்கின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படகில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேக சகல பட்டணங்களில் இருந்தும், இயேசுவை பார்க்கறதுக்கு எல்லா சிட்டியில இருந்தும் அவரை பார்க்கறதுக்கு போகிறார்கள். நாம சிட்டியில இருக்கிறோம், கிராமத்துல இருந்து ஆளுங்க வராங்க. ஆனா இயேசு கிராமத்துல இருந்தாரு, சிட்டியில இருந்த ஆட்கள் அங்கே போடுறாரு. அத்தனை பேரையும் அட்ராக்ட் பண்ற ஒரு வல்லமை அவரிடத்துல இருந்ததை பார்க்கின்றோம். கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி, பஸ் கிஸ் அந்த நாள்ல கிடையாது, எவ்வளவு தூரம் பார்க்காம கால்நடையா அவடத்து ஒரு நிறைய பேர் ஆலயத்துக்கு வரீங்க, தேவன் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் ஆசீர்வதிப்பார். ஓடி அவளுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்திலே கூடி வந்தார்கள். இயேசு கரையிலே வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்களை மேய்ப்பனல்லாத ஆடுகள் போல் இருந்தபடியினால், நிறைய ஜனங்கள் வராங்க, நிறைய ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. ஆனா அந்த ஜனங்களை வழி நடத்துவதற்கு யார் இல்லை? ஒரு மேய்ப்பன் இல்லை, ஒரு லீடர் இல்லை, ஒரு பாஸ்டர் இல்லை. பயங்கரமான ஒரு காரியமா இருக்கு. இத்தனை பேர் இப்ப போறாங்க. நான் ஒரு ஆள் இங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த சர்ச்சோட பாஸ்டர் நான் தான்.
20 வருஷம் பிரசங்கம் பண்ணிருக்கேன், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம என்ன பார்க்காம போயிட்டே இருக்கிறான். அவருக்கு என்ன இல்ல? மேய்ப்பர்கள் இல்ல. ஆனா நீங்க நல்ல பிள்ளைங்க, நீங்க எல்லாம் உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்போ மேய்ப்பன் இல்லாதவர்கள் அவங்கள போகிற வழி தெரியாது. குனிஞ்ச தலை நிவராம பொண்ணு மாதிரி போறாங்க பாருங்க, புகுந்த வீட்டுக்கு போற மாதிரி போறாங்க. அவங்களுக்கு எதை குறிச்சுமே கவலை இல்லை. யாராவது அவன் பிரசங்கம் பண்ணிட்டு போறான், யாராவது இயேசு அறிவிச்சுட்டு போறான், யாராவது சிலுவை தூக்கி போறான், யாராவது அடிபட்டு போறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தேவன் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள்ல கல்லறை அவரை அடக்கி வைக்க முடியவில்லை. வல்லமை உள்ள ஒரு தேவன் நமக்கு இருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்ப அவர் என்ன செய்யறாரு? தேவாதி தேவன் வசனங்களை வாசிச்சோம், அவர்கள் மேல் மனதுருகி. அப்ப ஒரு மேய்ப்பன் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார்? ஒரு மனதுருகிற மேய்ப்பன். அப்ப மேய்ப்பன் தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஆத்துமாக்கள் மேல் மனதுருக்க உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதை குறித்து சிந்தனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யத்தக்கதாய் செய்ய வேண்டும். அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். எப்படி இருக்க வேண்டும் ஒரு மேய்ப்பன், எப்படியா செயல்பட வேண்டும், எப்படி நடத்தப்பட வேண்டும் சொல்லி எல்லாவற்றையும் தேவன் கற்றுத் தருகிறத பார்க்க முடிகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் பிரசன்னத்தின் மகிமையும் தேவ தயவுகளும் ஆசீர்வாதங்களையும் தேவன் வைத்திருக்கிறார். நான் ஒரு காரியம் சபை ஆரம்பிக்கப்பட்ட பொழுது நிறைய முறை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் புதிய விசுவாசிகளுக்காக சொல்றேன். அப்போ ஆரம்பிக்க 4 பேர் உள்ள சபையில அப்போ சேர் 40-50 சேர் இருக்கும். அப்போ பார்த்தா எங்க அம்மா சொல்லுவாங்க, என்னப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு மெசேஜ் எடுக்கிற, 4 பேர் தான்ப்பா வர போறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன பண்ணுவேன், 4000 பேருக்கு பேசுற மாதிரி மெசேஜ் எடுத்துட்டு இருப்பேன். எடுத்துக்கிட்டு நேரம் முன்னாடியே சர்ச்சுக்கு வந்துடுவேன். 8:30 மணிக்கெல்லாம் சர்ச்சுக்கு வந்துடுவேன். வந்துட்டு அந்த 4 பேர் வருவாங்க. அந்த 4 பேருக்குலேருந்து அந்த மீதி இருக்கிற 46 சேர்லையும் கரங்களை வச்சு ஜெபிச்சு, ஆண்டவரே ஆவியானவரே ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே என்று ஜெபித்த நாட்கள் உண்டு. இன்று கர்த்தர் திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்தார். ஒரு மனதுருக்கம் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு தேவை. தான் செய்கிற வேலைகளில் அவர்கள் கவனமாய் இருக்க வேண்டும். தேவன் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். லூக்காவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அவர்களுக்கு சொன்னது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருக்கிறான். ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்கிறது, அவைகள் ஒன்று காணாமல் போகிறது. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஒரு ஆடு காணாம போகுது. 99 ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டு, இப்ப 99 ஆடை வனாந்தரத்தில் விட்டுட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. ஆண்டவர் இங்கே நமக்கு ஒரு பாடத்தை கற்று தருகின்றார். ஒரு மேய்ப்பன் இருக்கின்றான். அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறான்? காணாமல் போன ஆடுகளை அவன் தேடி தெரிகின்றான். அந்த மேய்ப்பன் என்ன பண்றான்? காணாமல் போன ஆடுகளுக்காக 99 ஆடுகளை குறிச்சு அவனுக்கு கவலை இல்லை. 99 ஆடுகளை குறிச்சு கவலை இல்லை. அவன் என்ன செய்யறான்? ஒரே ஒரு ஆட்டுக்காக அவன் தேடி தெரிந்து கொண்டிருக்கின்றான். இப்படிதான் ஒவ்வொரு ஆடு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எத்தனையோ ஒரு ஹவுஸ் விசிட்டிங் பண்ணி எல்லாம் போயிட்டு ஒரு விசுவாசி சபைக்கு வராத பொழுது அந்த மேய்ப்பனுடைய இருதயம்
உடைக்கப்படத்தக்கதா இருக்கு. ஞானஸ்தானம் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து போதனை பண்ணி 3 வருஷம் 4 வருஷம் சபை கொண்டு வந்து எல்லாத்தையும் சொல்லி அவங்க எல்லா ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட பிறகு அந்த ஆத்மா சபையை விட்டு போகும்பொழுது அந்த அந்த மேய்ப்பன் உடைய இருதயம் உடைக்கப்படுகிறது. அந்த மேய்ப்பன் என்ன செய்யறான், அந்த ஆடுகள் தன்னிடத்துல கிடைத்த உடனே அவன் என்ன பண்றான், அந்த ஆடை கொண்டு வந்து தன் தோளில் மேல போட்டு தன்னுடைய அயலத்தாரை, பக்கத்தில் இருக்கவங்க எதிர் வீட்டுக்காரன் அவன் எத்தனை துரோகம் பண்ணானோ, கேஸ் போட்டானோ, இல்ல கோச்சுக்கு போனானோ, பிரச்சனை பண்ணானோ, இல்ல சொத்தை கொள்ளையடிச்சானோ, அதை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. காணாமல் போன ஒரு ஆட்டிற்காக அவன் என்ன செய்கின்றான், தன்னுடைய வாழ்நாளை அவனுக்கென்று முழுமையா தன்னை அர்ப்பணிச்சு அந்த ஆட்டை கண்டுபிடித்தவனை தன் தோல் மேல போட்டு அவன் சந்தோஷப்படுவான் அல்லவா. அதுபோல பரலோக ராட்சியத்துல ஒரு பாவின் எடுத்தும் தேவன் கரிசனை உள்ளவராக இருக்கின்றார். ஒரு ஆள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒரு ஆள் பரலோகத்துக்கு போக வேண்டும். நீங்களும் நானும் இன்றைக்கு உயிர் தெரிந்த இயேசுவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நமக்கு ஒரு பெரிய நிச்சயம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, நம்ம மரித்தா நாம் பரலோகம் போவோம். ஆனா எத்தனையோ பேருக்கு, உங்க அக்கா தங்கச்சிக்கு, அண்ணன் தம்பிக்கு, உங்களுடைய குடும்பத்தில் இருக்க ஒருவருக்கு யாருக்கோ இது தெரியாது. அவர்கள் அநியாயமா நரகத்துக்கு போக போகிறார்கள். அந்த ஒரே ஒரு பாவி, அப்போ அவருக்காக நாம் அழுது கொள்ள வேண்டும். இந்த செய்தியை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், நான் முன்னாடியே எடுத்துட்டேன். அன்னைக்கு நைட்டு மறுபடியும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எக்ஸாக்டா இந்த அதிகாரம், லூக்காம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தை நான் படிச்சுட்டு இருக்கும் பொழுது, நம்ம சர்ச்சில் ஒரு பிலீவர் ஒரு 6 மாசமா நம்ம சர்ச்சுக்கு வரல. அந்த பிலீவர் ஆவடியிலிருந்து எனக்கு போன் பண்றாங்க, ஓன்னு கதறி அழறாங்க. கதறி அழுது, பாஸ்டர் 6 மாசமா சர்ச்சுக்கு வரல பாஸ்டர், இப்போ எல்லாம் எங்களை விட்டு போயிடுச்சு, ஆசீர்வாதம் எங்களை விட்டு போயிடுச்சு, வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம், தனிமையில விடப்பட்டிருக்கோம். இது என்னன்னா, இந்த வார்த்தை அதுல போடப்பட்டிருக்கோ அத்தனை வார்த்தையும் சொல்லி அப்படியே சொல்றேன். நான் சொன்னேன், இப்பதான் இந்த அதிகாரத்தை நான் படிச்சுட்டு இருக்கிறேன், இந்த அதிகாரத்தை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ இந்த சமயத்துல இந்த வார்த்தைகளையும் சொல்ற பாஸ்டர், இது மாதிரி வந்து. அப்போ அந்த குரல், அப்போ பார்த்த உடனே எனக்கு பழக்கப்பட்ட குரல். ஆனா என்ன நடந்துச்சுன்னா, அவங்க போன் நம்பரை மாறி போச்சு, கான்டாக்ட் பண்ண முடியாம போயிடுச்சு, ஆபீஸ்லயும் அதுக்கு ட்ராக் இல்லாம போயிடுச்சு. அதனால எல்லாமே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் மண்டே வந்த உடனே ஆப்சன்ட் லிஸ்ட்டை வச்சு நான் எடுத்த உடனே அதான் பார்ப்பேன். என் கம்ப்யூட்டர்ல முதல்ல நான் எங்க வெளியூர் போனா கூட முதல்ல இந்த லிஸ்ட் அமைச்சிரு, பிறகு போட்டு அது ஆபீஸ்ல இருக்கவங்க ஃபோன் பண்ணி என்ன நடந்துச்சு, அப்ப எது 2-3 வாரம் வரல அப்படின்ற பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு நான் போவதை வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த அருமையான பிள்ளை கதறி அழுத காரியங்களை பார்க்கும்பொழுது நான் சொன்னேன், இல்லை கவலைப்படாதமா, நீ வா பாஸ்டர், எனக்கு இப்போ வேலை வேணும் பாஸ்டர், ஆனா எனக்கு சம்பளம் வேணாம் பாஸ்டர், உங்ககிட்ட நான் சாகர வரலையும், நான் கடைசி வரலையும் நான் சபை விசுவாசி, நான் எபிரோன் விசுவாசி பாஸ்டர். ஆனா ஒரு காரியம் என்னை ரொம்ப தொட்டுச்சு, 6 மாதங்கள் சபைக்கு போகவில்லை, எந்த சபைக்கும் போகவில்லை. ஏனென்றால் என் மேய்ப்பெண் குரலை மாத்திரமே நான் கேட்பேன். குடும்ப சூழ்நிலைக்கு இருந்ததுனால நீங்க அவங்க ஒரு நாள் நீங்க அவங்ககிட்ட பேசி பாருங்க, இதெல்லாம் அவங்க அப்படியே சொன்னாங்க. எந்த சர்ச்சுக்கு நான் போல, ஏனென்றால் நான் எபிரோன் சபை விசுவாசி, வேற எந்த சபைக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு அவங்க வார்த்தையை சொல்லிட்டு நான் சொன்னேன், சரி வாமா, உனக்கு ஒரு வேலையை போட்டு தரேன் அப்படி சொல்ல. எனக்கு சம்பளம் வேணாம் பாஸ்டர், பரவாயில்ல நீ வா, உனக்கு HLSல ஒரு வேலையை போட்டு தரேன், நீ வந்துட்டு நீ கடைசி வரலையும் தேவனுக்கு நீ ஊழியம் செய்யலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரே ஒரு ஆத்மா விலையேறப்பட்ட ஒன்று, 99 பேர்களை பார்க்கணும், ஒரு ஆத்மா விலையேறப்பட்ட ஒன்று. தேவன் அதை தேடிக்கொண்டிருக்கிறார். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்கிறது, கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சியடையேன். தாவீதுடைய அருமையான சங்கீதம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பார். சபை எப்படிப்பட்டது, மேய்ப்பன் எப்படிப்பட்டவர், உங்களை புல்லுள்ள இடங்களிலே வழிநடத்துகிற ஒரு மனுஷனை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அப்ப ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துல அந்த வார்த்தைகளை கேட்க 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 கர்த்தர் தேவாதி தேவன் நமக்கு வேண்டிய அருமையான மேய்ப்பை தேவன் கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது அடுத்த வசனம் சொல்லுது, அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துகிற தேவன், அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த வசனம் ரொம்ப அழகா இருப்பாருங்க. இந்த ஆடுகளை முயற்சிட்டு போற இந்த மேய்ப்பன், தன் ஆடுகள் நிறைய இருக்கு, அந்த ஆடுகளை கொண்டு போயது எங்க, ரிவர், ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆறுகள் வேகமா ஓடும், தண்ணீர் வேகமா போகும். இந்த ஆடுகள்னால அந்த ஓடுற தண்ணிய குடிக்க முடியாது, அது வாய வச்சா கூட அது தண்ணி வேணும், அது நிம்மதியா கொடுக்க முடியாது. அப்ப இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவான்,
தன்னிடத்துல இருந்த அந்த அந்த கோலை வச்சு பக்கத்துல அந்த ஆறு ஓடுறது பக்கத்துல தன் கைகள்னாலும் தன்னுடைய கோலினாலும் ஒரு பள்ளத்தை உண்டு பண்ணுவான். பள்ளத்தை உண்டு பண்ணி அந்த வேகமா ஓடுற அந்த ஆற்று தண்ணீரை கொஞ்சமா டைவர்ட் பண்ணி கொண்டு வந்து இந்த குட்டை போல இடத்துல அந்த தண்ணீரை சேர்ப்பான். சேர்த்த பிறகு இந்த ஆடுகள் பார்க்கும், அங்க ஓடி விடுகிற தண்ணீர் குடிக்க முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவன் அந்த ஆடுகளை காமிப்பான், இழுத்து காமிப்பான். இங்க பாரு, எல்லா ஆடுகளும் ஓடி வந்து அந்த 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 சின்ன தண்ணியில ஸ்டில் வாட்டர், அந்த அமர்ந்த தண்ணி, அங்க ஓடுற தண்ணி பக்கத்துல இந்த மேய்ப்பினால் உருவாக்கப்பட்ட அந்த அமர்ந்த தண்ணீர்ல அந்த ஆடுகள் குடிக்கும் பொழுது குடித்து முடிச்சு திருப்தியோடு கூட அந்த மேய்ப்பனை பார்க்கும். அந்த மேய்ப்பனுக்கும் அந்த ஆடுகளுக்கும் ஒரு உறவை தேவன் உண்டு பண்ணி விடுகின்றார். அந்த ஆடுகள் எங்கும் தப்பித்து போக முடியாது, எங்க செல்ல முடியாது. அந்த ஆடுக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்ல மேய்ச்சலையும் எனக்கு வேண்டிய தாகத்துக்கு தண்ணீரையும் கொடுக்கிற ஒரு மேய்ப்பனை விட்டு நான் எங்கு செல்வேன். பிரிக்க முடியாத ஒரு உறவை ஆண்டவர் ஆடுகளுக்கும் மேய்ப்பனுக்கும் ஏற்படுத்தி விடுகிற ஒரு அருமையான காரியங்களை தேவன் செய்து விடுகின்றார். ஷெப்பர்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ். இரண்டாவது யோவான் புத்தகம் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கின்றோம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கின்றான். ஒரு ஊழியக்காரன் எப்படியாக இருக்க வேண்டும்? தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பவனாக இருக்க வேண்டும். எத்தனை கோர்ட் கேசுகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், ஆலயம் கட்டப்பட முடியாமல் போனாலும் கூட ஓடி போகிறது மேய்ப்பன் அல்ல, எதிர்த்து நின்று எல்லாவற்றையும் சமாளிக்கிறவனாக ஒரு மேய்ப்பன் இருக்க வேண்டும். சபை விசுவாசிகள் எப்படியாக இருக்க வேண்டும்? அது ஆடுகளுக்கு நல்லா தெரியும். மேய்ப்பனை விட்டு நாம தவறி போனா ஓநாய்கள் அங்கே அந்த ஆடுகளை கொண்டு போய்விடும். அப்போ அந்த ஆடுகள் எப்பொழுதுமே மேய்ப்பனோடு இருப்பதுதான் அந்த ஆடுகளுக்கு தேவன் கொடுத்த பெரிய பாதுகாப்பு. ஆடுகள் என்று தவறி செல்கிறதோ அந்த ஆடுகள் எல்லாவற்றையும் இழந்து போய்விடும். நான் முன்னாடி நிறைய சொல்லியிருக்கேன், பெத் என்ற பெத் லேகம் பெத்னு சொல்லியிருக்கேன். அந்த பெத் என்ற வேர்டு எப்படி அவன் வாசல்ல சுத்தி அந்த கல்லை கட்டி அந்த வாசல்ல அந்த மேய்ப்பன் படுத்துக் கொள்வான். அப்போ படுத்துக் கொள்ளும் பொழுது ஓநாய்கள் சுத்தி வந்த ஓநாய்கள் அந்த ஆடுகளுக்குள்ள அந்த ஃபோல்டுக்குள்ள உள்ள போக முடியாது. வாசல்ல வந்து மேய்ப்பன் படுத்துக் கொண்டிருக்கின்றான். அவனுக்கு குடும்பம், வீடு, பிள்ளைகள் அதை குறித்து கவலை இல்லை. தன் ஆடுகள் களவு போகக்கூடாது. தாவீது சொல்றான், ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது, அந்த கரடியும் சிங்கத்தையும் என் உயிரை கூட பொருட்படுத்தாமல் நான் கொன்று போட்டேன். இந்த இஸ்ரவேலர்களையும் இந்த இஸ்ரவேலின் பெலிஸ்தரையும் இந்த இஸ்ரவேலுக்கு எதிராக இருந்த பெலிஸ்தரையும் கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை கொண்டு போட கர்த்தர் கிருபை செய்வார். அந்த மேய்ப்பன் தன்னுடைய திட்டங்களை, தரிசனங்களை, அழைப்பை அறிந்திருக்கின்றான். ஆடுகள் திட்டங்களை அறிந்திருக்க வேண்டும், அழைப்பை அறிந்திருக்க வேண்டும். தேவ திட்டம் எது நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை அறிந்திருக்கும் போதுதான் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு பலப்படும், ஆசீர்வாதங்களை தேவன் கொடுப்பார். அப்ப கூலிக்கு வேலை செய்யறவன் ஓனாய் வரும்போது ஆடுகளை விட்டு ஓடி போய்விடும். இந்த ஊழியம் எனக்கு வேணாம், ரொம்ப கஷ்டமா இருக்குது, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, இரவு பகல்லாம் விசுவாசிங்க போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய சபை வளராது, அவன் விட்டு ஓடி போயிடுவான். ஆனால் ஆடுகளுக்கான தன் ஜீவனை கொடுக்கிற மேய்ப்பன் கடைசி வரையும் தன் ஆடுகளுக்காக நிற்பான். தேவன் அப்படிப்பட்ட மேய்ப்பர்களை இந்த கடைசி நாட்களிலே தேடிக்கொண்டிருக்கின்றார். நானே நல்ல மேய்ப்பன் என்ற இந்த வார்த்தைகள் அப்போ சொல்றான், பிதா என்னை அறிந்திருக்கபடியால் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். அப்போ ஊழியத்தை கொடுத்தவர், அழைப்பை கொடுத்தவர் யாருகிட்ட கொடுத்த என்பதை அறிந்திருக்கிறார். என்னுடையவர்களால் அறியப்பட்டிருக்கிறேன், அவைகளுக்காக என் ஜீவனை நான் கொடுக்கிறேன். அப்படின்னா அந்த ஆட்டை குறித்து அந்த மேய்ப்பன் அறிந்திருக்கிறான், மேய்ப்பனை குறித்து ஆடுகள் அறிந்திருக்கிறது. அப்போ அந்த மேய்ப்பனுக்கு தெரியுது, இந்த ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கிறது பிரச்சனை கிடையாது, ஏன்னா இந்த ஆடுகள் என் மேல அதிக அன்பு வைத்து இருக்கின்றது, அதற்கான உயிரை கொடுக்கிறதுக்கு நான் என்னை அர்ப்பணித்து விடுகின்றேன். ஆண்டவர் இயேசு இந்த காரியங்களை செய்கிறதை பார்க்க முடியும். மூன்றாவது காரியம், ஷெப்பர்ட் ஆஃப் ரெசரக்ஷன். யோவான் புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதே 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளுடைய மேய்ப்பனாய் இருக்கின்றான், வாசலை காக்கிறவனுக்கு திறக்கின்றான். அப்போ அங்க இருக்கிற வாட்ச்மேனுக்கு தெரியுது யார் மேய்ப்பன் யார் திருடன் என்று தெரிகிறது. பிறகு
ஆடுகள் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றது. இந்த வார்த்தை என்ன ரொம்ப தொட்டுச்சு நேற்று நான் படிச்சுட்டு இருக்கும் பொழுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஆடுகள் குட்டி போட்ட நாளில் இருந்து ஒரு ஆடுடைய காலங்கள் 20-25 வருஷங்கள் உயிரோடு கூட இருக்கும். 25 வருஷங்கள். அந்த ஆடு குட்டி போட்ட நாட்கள் இருந்து அந்த ஆடு 15 வருஷமோ 20 வருஷமோ அந்த ஆடு இருக்கும் நாள் வரையிலும் அந்த ஆட்டுடைய சத்தம் மேய்ப்பனுக்கு பழகி விடுகிறது. மேய்ப்பனுடைய சத்தம் ஆடுகளுக்கு பழக்கமாகிறது. நிறைய பேரு சபைக்கு வரும், சபையில கொஞ்ச நாள் இருக்கணும், ஆனா மேய்ப்பனுடைய சத்தத்தை சரியா கவனிக்காதனால ஆசீர்வாதங்களை இழந்து போய் விடுகிறோம். அந்த சத்தம் அதுதான் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதம். அந்த வசனம் உங்களை வெறுத்திக்க பண்ணும். அந்த வசனங்கள் உங்களை உருவாக்கும். அந்த வசனம் உங்களை அநேகருக்கு முன்பாக ஒரு போர் வீரனை போல நிறுத்தும். அப்படிதான் தேவன் நம்மை உருவாக்குகிறார். அப்ப இந்த 20 வருஷத்துல ஆடுகள் சத்தமும் ஆடுகளுடைய சத்தம் பார்த்தா, இந்த காரணம் முன்னே சொன்ன பாருங்க, இந்த செம்மறி ஆட்டுக்கும் அந்த வெள்ளாட்டுக்கும் பாத்தீங்களா அந்த குரலையே கருத்தை மாத்தி வச்சிருக்காரு பாருங்க. அது அப்படின்னு அது பான் கொடுது. நான் முன்னே சொல்லியிருக்கேன் பாருங்க, பானா பா த ஃபாதர். அப்போ கடவுளை கூட கூப்பிடுற அளவுக்கு அந்த சத்தம் கரெக்டா இருக்குது பாருங்க. ஆச்சரியமா இருக்கு. எப்படியே படைச்சிருக்காங்க படைப்புல, சத்தத்துல, அதனுடைய நேச்சர். இந்த ஆடுகள் சாப்பிடும் பொழுது எங்கேயுமே பார்க்காது, ஒண்ணுமே இன்னசென்ட், ரொம்ப இன்னசென்ட், ஒண்ணுமே தெரியாது. அது அப்படியே மாடு மேய்ஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒண்ணுமே பக்கத்துல எது வருது எதுவும் தெரியுமா, அதுக்கு போகும் மேயும் வரும், அவ்வளவுதான். அப்படி ஒரு விசுவாசி எப்பொழுதுமே கள்ளம் கபடம் அட்டவனா இருக்க போது அந்த மேய்ப்பனுடைய ஆதரவு அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான அபிஷேகத்தை தேவன் ஊட்டுவார். இந்த வசனம் 4ஆம் வசனம் சொல்கிறது, தன் நாடுகளை வெளியே விட்ட பின்பு அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஒரு மேய்ப்பனுடைய குணநலங்கள் என்ன? அந்த மேய்ப்பன் தன் நாடுகள் பின்னாடிதான் வர வேண்டும் என்ற காரியத்தில் அவன் கவனமா இருக்கின்றான். ஏன்னா அவன் முன்னாடி போனாதான் பின்னாடி வர ஆடுகளுக்கு 5 அறிவு, ஆனா மேய்ப்பனுக்கு நமக்கெல்லாம் 6 அறிவு. the reasoning power, the spirit of discernment, பகுத்தறிகிற ஞானத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆடுகளுக்கு பகுத்தறிகிற ஞானம் கிடையாது. எந்த இடத்துல பள்ளம் இருக்கு, எந்த இடத்துல மேடு இருக்கு, எந்த இடத்துல முள்ளு இருக்கு தெரியாது. மேப் பார்க்க தெரியுமா? மேப் ஜிபிஎஸ் தெரியுமா? தெரியாது. அதுக்கு நேரம் போகும், ஓடுற இடத்துக்கு போகணும். அதுதான் மேய்ப்பன் முன்னாடி போனா ஆடுகள் எப்பொழுதுமே ஃபாலோ பண்ண வேண்டும், பின்னாடி வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தரிசனங்கள், அந்த மேய்ப்பனுக்கு தேவன் கொடுத்த தரிசனங்கள், ஆண்டவர் ஒரு ஊழியக்காரன் தரிசனம் பெற்றவனா, வரைபடத்தை பெற்றவனை போல இருக்கும் பொழுது அந்த தரிசனங்களாக அந்த ஆடுகளை அழைத்து செல்லும் பொழுது அந்த ஆடுகள் ஆசீர்வாதங்களையும் தரிசனங்களையும் பெற்றுக் கொள்கிறத பார்க்க முடிகிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையான அபிஷேகத்தை தேவன் அங்கே ஊற்றுகிறத பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். சிவந்த சமுத்திரம் வருகிறது. சிவந்த சமுத்திரம் வந்த உடனே அந்த சிவந்த சமுத்திரத்துல மேய்ப்பன், அதாவது மோசே, ஆரோன், இந்த ஆரோன் மோசே என்ற கையில் ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர்கள். அப்ப அந்த மேய்ப்பன் மோசேயும் ஆரோனும் வழி நடத்தும் போது சத்தத்தை கேட்டவர்கள் அக்கறைக்கு போய் விடுகிறார்கள். சத்தத்திற்கு செவி கொடுக்க பார்வோன் ஆர்மியில இருந்து எல்லாம் யாரெல்லாம் சத்தத்துக்கு செவி கொடுக்கலையோ, எத்தனை இஸ்ரவேல் செத்தான் நமக்கு தெரியாது. ஆனா சத்தத்துக்கு செவி கொடுக்காதவர்கள் அந்த கடல்ல அமிழ்ந்து போய் விடுகிறார்கள். அந்த கடல் ஒரு கல்லறையை போல் இருக்கின்றது. சத்தத்துக்கு செவி கொடுத்தவர் கல்லறை விட்டு வெளியே வந்து அக்கறைக்கு போய் ஆண்டவர் தேவன் அவர்களுக்கு உயிர் தேடுதலை கொடுத்து விடுகின்றார். சத்தத்திற்கு கேட்காதவர்கள் கல்லறையிலேயே அவர்கள் அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். ஒருவனும் எழுந்து வரவில்லை. யார் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறீர்களோ, யார் தேவனுடைய சத்தத்தினால் அறியப்படுகிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயிர் தேடுதலை வைத்திருக்கிறார். உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய வேலை ஸ்தலங்கள், உங்களுடைய குடும்பம் ஒவ்வொரு நாளும் உயிர் தேடுதலை காணும். மூடப்பட்ட காரியங்கள்ல கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். தேவனுடைய திட்டங்கள், ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு வந்து வைத்திருக்கிறார். எப்பொழுதுமே God is able, தேவனால் முடியும் என்று நினைக்க வேண்டும். கர்த்தரால் முடியும். பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் முடியும்.
என் குடும்பத்துல ஒரு பெரிய அசைவை தேவனால் உண்டு பண்ண முடியும். என் பொருளாதாரத்துல ஒரு பெரிய அசைவை தேவனால் உண்டு பண்ண முடியும். என் வறுமையில ஒரு பெரிய அசைவை தேவனால் உண்டு பண்ண முடியும். தேவன் இதை செய்ய வல்லமை உள்ளவர். God is able. தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. மத்தேயுவின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்துல அங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் தேவாதி தேவன், பரிசுத்த ஆவியானவர் தேவாதி தேவன் அங்கே மரித்து உயிரோடு கூட எழுந்த ஒரு அருமையான காட்சி, பியூட்டிஃபுல்லா. அந்த 5ஆம் வசனம், தூதன் அந்த ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் இங்கே இல்லை, தான் சொன்னபடியே உயிர்த்து எழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, உலகத்துல பெரிய 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 ஆளுங்கெல்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க. நேரு இருந்தாரு, காந்தி இருந்தாங்க, கார்ல் மார்க்ஸ் இருந்தாரு, ஹிட்லர் இருந்தாரு, முசோலினி இருந்தாரு, பெரிய பெரிய ஆளுங்க, வின்சென்ட் சர்ச்சில், எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க அந்த இருந்தாங்க. எவனாவது ஒருத்தவன் அவனுடைய மரணத்தை தடுத்து நிறுத்த முடிஞ்சா? எலெக்ஷனே தடுத்து நிறுத்திடுச்சு. டெத்துக்கு வந்து பிரைப் கொடுக்க முடியுமா? டெத்துக்கு லஞ்சம் கொடுக்க முடியுமா? நான் கொஞ்சம் பணம் கொடுத்துறேன், நீ அப்புறமா வா. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது டெத்துக்கு. இல்ல எனக்கு டைம் இல்ல, இந்த வாரம் நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், அடுத்த வாரம் நான் செத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? சாவுக்கு டைம் பிக்ஸ் பண்ண முடியாது, சாவுக்கு டிலே பண்ண முடியாது, சாவுக்கு லஞ்சம் கொடுக்க முடியாது. டெத் என்னைக்கு வந்ததோ அன்றைக்கு அதை நம்ம மேற்கொள்ள முடியாது. ஆனா ஒருவர் நம்ம கூட இருந்தா அந்த டெத்தை நாம் மேற்கொண்டு விடலாம். எசேக்கியாவுக்கு டெத் வருது, அவன் ஆண்டவர்கிட்ட போய் அழுறான். ஆண்டவர் அவனுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. நீங்களும் நானும் இயேசுவோடு கூட இருந்தா கட்டாயமா உயிர் தேடுதல் நிச்சயம். நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றிலும் தேவன் ஒரு பெரிய உயிர் தேடுதலை கட்டளையிட வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். ஆவியானுடைய வல்லமையான அபிஷேகத்தை தேவன் ஊற்றுவார். இந்த பிசாசுக்கு எந்த அதிகாரம் கிடையாது, பலனும் கிடையாது. ஆதாமு கிட்ட வந்து ஆதாமை சோதிக்கும் பொழுது அவன் என்ன செய்யறான்? அவன் நேரடியா வந்து சோதிக்கல, அவன் என்ன பண்றான்? வேற ஒரு உருவத்துல வரான். அப்போ நீங்க நல்லா பாருங்க, சண்டை போட வரவன் நேரடியா வந்தா அவன் தைரியம் உள்ளவன், பின்னாடி செய்யறவன் தைரியம் இல்லாதவன். நல்லா புரிஞ்சுங்க. அப்ப சண்டை போட வர ஆளு இன்னொரு ஆளை அனுப்புறானா அவனுக்கு தைரியம் இல்லைன்னு அர்த்தம். இப்ப தைரியம் இல்லாத பிசாசை பார்த்து நாம ஒரு நாளும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தேவன் நான் போன வாரத்தில் சொன்ன பாருங்க, இந்த வெள்ளிக்கிழமை சொன்ன பாருங்க, அந்த டெத் மேல ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ டெத்தை நம்ம ஓவர் பண்ண முடியும். எப்படி ஓவர் கம் பண்ண முடியும்னா, கர்த்தரோடு இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கென்று அனுகூலமாய் தேவன் மாற்றுவார். அப்போ அவங்க செய்த காரியம் என்ன? அவன் நேர போயிட்டு அந்த கல்லறிட்ட வராங்க. முதல்ல நான் மரியாதை மற்றவங்க வந்து பாக்குறாங்க, அந்த கல்லறின் கல் புரட்டு தள்ளப்பட்டிருக்குது. பிறகு ஓடி போய் எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க. பிறகு சீஷர்கள் இருந்த இடத்துல ஆண்டவர் ஒருவர் கூட வந்து பந்தி இருக்கிறாரு. பிறகு பூட்டின வீட்டுக்குள்ள வருகிறார். வந்துட்டு பார்த்தா அவர் வந்த போது தோமா இல்ல. பிறகு தோமா வரான். அந்த தோமாவை சந்திக்கிறதுக்கு மறுபடியும் வராரு பாருங்க. அவனுடைய விழாவில் கைப்பட்டு பார்க்கறான். எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த இயேசுவை பார்த்த அந்த வைராக்கியத்தோடு இங்க சென்னையில வந்து அவன் மறிக்கிறத நாம் பார்க்க முடியும். அப்ப இதுக்கு மேல அவர் என்ன செய்ய முடியும்? தான் சீசன்ல ஒருவேளை நாம உயிர் வாழ்கிற இந்த சென்னை, அப்ப நம்முடைய எண்ணம் என்ன? இந்த தமிழ்நாடு இயேசுவுக்கு சொந்தமாய் மாற வேண்டும். ஒரு பாவினால் பரலோகத்தில் சந்தோஷம். ஆண்டவர் தேவாதி தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் ரட்சித்த நோக்கம் என்ன? நாம ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு நம்ம ஒரே ஒரு ஆள் மூலமா பரலோகம் சந்தோஷப்படுது. நீங்க ஒரு ஆள் ஆத்மாவை சபைக்கு கொண்டு வரும்பொழுது, ஞானஸ்தானம் இருக்கும் பொழுது பரலோகம் அதுல உங்களை குறித்து பெருமைப்படுகின்றது. அந்த ஊழியத்தை நாம் நிறுத்தவே கூடாது. நிறைய பேர் நம்மளை பத்தி குறை சொல்லலாம். என்ன பெரிய இது ஆளு நீ பண்ற பெரிய இது என்ன ஆயிட போகுது, உங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணலாம். ஆனா இந்த ஒரு விஷயத்துல மாத்திரம் நீங்க டிஸ்கரேஜ் ஆகாதீங்க. நிறைய ஊழியங்களை எனக்கு கொடுத்து பிசாசு என்ன பண்ணுவான்? உனக்கு நிறைய ஊழியம் கொடுத்துட்டான், இப்ப நீ பெரிய பாஸ்டர் ஆயிட்ட, அப்படி ஆயிட்ட, இப்படி ஆயிட்ட, சர்ச்சு வீட்டை போய் கஷ்டப்பட்டு ராத்திரி பகல்ல மெசேஜ் எடுத்துக்கிட்டு பைத்தியக்காரத்தனம். ஆனா எனக்கு தெரியும், இல்ல ஆண்டவரே, ஒரு பாவி நிறுத்தம் பரலோகத்துல சந்தோஷம். ஒவ்வொரு பாவி ரட்சிக்கப்படும் போதும் heaven rejoice, பரலோகம் சந்தோஷப்படுகிறது.
ஹல்லேலூயா. இப்ப கடைசியில் என்ன பண்றாரு? இந்த சீஷர்கள்லாம் உயிர் தெழுந்த உடனே இயேசு வரமாட்டாருன்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாம் மீன் பிடிக்க போயிடுறாங்க. அப்போ ஆண்டவர் திபெரியா கடல்ல வந்து நிக்க தரிசனம் ஆயிட்டு அங்க பேதுருவை பார்த்து சொல்றாரு, கடைசியா சொல்றாரு, என்னுடைய ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. அப்போ என்னன்னா, நான் வழி நடத்தினேன், என் அபிஷேகத்தை உனக்கு கொடுத்துட்டேன், நீ வழி நடத்த வேண்டும். உன்னை ரட்சித்த வேறு பிரித்த அபிஷேகத்தை நீ அநேக ஆடுகளை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஒரு சேலஞ்ச் பிசாசுக்கும் தேவனுக்கும். ஆண்டவர் தேவாதி தேவன் உடைய ராஜ்யத்துல பிசாசு வெட்கப்பட வேண்டும். அது எப்படி வெட்கப்படும்? உங்களையும் என்னையும் தேவன் போர் வீரர்களாய் நிறுத்தி வைத்திருக்கின்றார். உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் செய்வார். 4வது காரியம், shepherd of eternal life. ரெவலேஷன் சாப்டர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர்களே ஏழை மேய்த்து. அன்றைக்கு ஆண்டவர் வனாந்தரத்துல மனதுருகிற ஆண்டவர், அவர்கள் மேல மனசு கஷ்டப்பட்ட ஆண்டவர் இன்று எங்க வச்சிருக்கிறாரு? சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கின்றார். சிங்காசனத்தில் இருக்கும் பொழுது கூட அவருடைய இருதயத்தின் வாஞ்ச என்ன என்னுடைய ஆடுகளை நான் மேய்ப்பேன். கடைசி வரையிலும் ஒரு தகப்பனுடைய இருதயத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவர் சொல்றார் பாருங்க, சிங்காசனத்தில் மத்திய இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே ஏழைகளை மேய்த்து ஜீவ தண்ணீர் உள்ள ஆடுகளை மேய்ச்சி 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 அவர் ஆட்டுக்குட்டியானவர் ஆயிட்டார். மோசே 40 வருஷம் மேய்ச்சி 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 அப்படி ஆயிட்டான் பாத்தீங்களா? ஆசாரனுக்கு எத்தனை பொண்ணு? அவங்க அப்பாவுக்கு ஜெத்ரோவுக்கு 8 4 எத்தனை பொண்ணு? சரி, அந்த காம்படிஷன் அப்படி வச்சுங்க. அத்தனை பொண்ணுங்க, ஒரு பொண்ணு பேசினாவே தாங்க முடியாது. 8 பேரு வீட்டுல. யோசிச்சு பாருங்க, இவன் ஒரு ஆள் தான் ஆம்பளை, இவன் மைனாரிட்டி, அவங்க மெஜாரிட்டி. ஒண்ணு வனாந்த தெரிஞ்சு மேமன் ஆயிட்டான், 2வது வீட்லயும் மேமன் ஆயிட்டான். ஆனா கர்த்தர் அவனை வல்லமையாய் உபயோகப்படுத்தினார். உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தேவன் நம்மை உபயோகப்படுத்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். அப்போ கடைசி வரலும் திட்டம் என்ன? அன்றைக்கு ஆண்டவர் அமர்ந்த தண்ணீர் என்று நடத்தின ஆண்டவர் இன்றைக்கு ஊற்றுகள் அன்றையிலே நடத்துகின்றார். டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? அன்னைக்கு இந்த ஆடு குடிக்கிறதுக்கு தெரியாது, இன்றைக்கு ஃபவுண்டன் தண்ணீரை குடிக்கிற அளவுக்கு அந்த ஆடு வளர்ந்து விடுகிறது. தேவனுடைய திட்டங்கள், தேவ தயவுகள், தேவன் வைத்திருக்க ஊற்று அன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். 21ஆம் அதிகாரம். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறவருக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றிலே இலவசமாய் கொடுப்பேன். ஆண்டவர் அந்த சிலுவையில சொன்ன ஒரு ஆட்சி, நான் தாகமாய் இருக்கின்றேன். இந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் யாரெல்லாம் எத்தனையோ பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம தாகமா இருக்காங்களே, அவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே ஜீவ தண்ணீரை நீர் கொடுக்க ஆண்டவரே, நான் காரணமாக இருப்பேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உமக்கென்று நான் சேவை செய்ய என்னை தகுதிப்படுத்த ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். அல்ல, இந்த வசனம் சொல்லும் பொழுது அல்பா ஸ்டார்டிங், ஒமேகா அப்படின்றா ஃபைனல். கிரீக்ல வேர்டு ஒமேகான்னா ஃபைனல், எண்டுன்னு அர்த்தம். அவர் சொல்றார், அவர் தான் தொடக்கம், அவர் தான் முடிவு, அவர் தான் ஆதி, அவர் தான் அந்தம். அல்லேலூயா. அப்போ கடைசியில சொல்றாரு 7ஆம் வசனத்துல, ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். ஆண்டவர் தேவாதி தேவன் நம்மளை அழைத்தது, வேறு பிரித்தது வெறும் கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு அல்ல, மாத்திரமல்ல, ஜெயம் கொள்கிறவர். சொல்லுங்க, ஜெயம் கொள்கிறவர்கள். ஜெயம் கொள்கிறவர்கள் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். எதற்கால கையை வச்சாலும் அது வளர வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஒரு நாளும் சாபத்தை மாற்றுகிற அபிஷேகத்தை தேவன் இந்த உயிர் தெரிந்த நாளிலே உனக்கு கர்த்தர் கொடுக்கின்றார். நீ எதை கை வைக்கிறாயோ அது வளர்ச்சி அடைய வேண்டும். குடும்பமாகட்டும், வேலை ஸ்தலமாகட்டும், வியாபாரமாகட்டும், எதுவா இருந்தாலும் தேவன் ஒரு நாள் உன்னை வெட்கப்படுத்தவே மாட்டார். சொல்ல, கர்த்தர் என்னை வெட்கப்படுத்தவே மாட்டார்.
கர்த்தர் நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தர் என்னை ஜெயம் கொள்வனாய் மாற்றுவார். என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரன். எப்போ தேவனா மாறுறாரு? நீ ஜெயம் கொள்வனாய் மாறும் பொழுது, நீ வெற்றி உள்ளவனாய் மாறும் பொழுது, தேவனுடைய திட்டங்களை நீ அறிவிக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு தேவனாய் மாறி விடுகின்றார். இத்தனை நாள் ஆட்டுக்குட்டி மேய்ப்பன், இப்பொழுது அவர் கடவுள். பியூட்டிஃபுல்லா கர்த்தர் முடிக்கிறார் கடைசியில. இப்பொழுதுதான் தன்னை தேவனாய் வெளிப்படுத்துகின்றார். தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். நீங்களும் நானும் தேவன், நாம பாளையத்துக்கு புறம்பே இருந்தோம். இன்றைக்கு தேவன் உங்களையும் என்னையும் குமாரனாய் மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா.